والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹு தாலா நமக்கு ஏவிய கட்டளைகளிலே அல்லாஹ்வை வணக்கத்துக்கு உரியவனாக தகுதி உள்ளவனாக நாம் ஏற்றுக்கொண்டால், அல்லாஹு தாலா வணக்கம் என்று அவனுடைய தூதர் மூலமாக சொன்ன எந்த ஒரு வணக்கத்தையும் நாங்கள் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக ஆக்கக்கூடாது. இது அல்லாஹுடைய கட்டளைகளிலே மிக பிரதானமான கட்டளையாக இருக்கிறது. நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கா கால பிரச்சாரத்திலே இந்த தாயிஃபுக்கும் வந்த வரலாற்றை நாங்கள் கவனிக்கிறோம். தாயிஃபிலும் கூட ஒரு சில சிலைகள் இருந்த வரலாறு இருக்கிறது. இந்த மக்களிடம் என்ன சொன்னார்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் வணங்கி வழிபட தகுதி உள்ளவன் அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னார்கள். நீங்கள் வைத்திருக்கின்ற கீழே வைத்திருக்கின்ற எந்த சிலைகளும் உங்களுக்கு எதுவும் செய்யாது என்று சொன்னார்கள். அந்த மக்கள் சில அவர்களே வாழ்ந்த நல்லவர்களைத்தான் என்ன செய்தார்கள்? உருவமாக வடித்து வணங்கினார்கள். இது வரலாறுலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தாயிஃபிலே அவருடைய அடக்கஸ்தலம் இருக்கிறது. இறுதி நேரத்திலே தாயிஃபுக்கு கண்டறியாமல் இருந்த இந்த நபித்தோழர் துர்ஜுமானுல் குர்ஆனுடைய விரிவுரை என்று சொல்வார்கள். ஸெய்த் இப்னு சாபித் என்ற அந்த அன்சாரி ஆலிமிடம் கல்வி கற்ற ஒரு பெரிய மாமேதை யார்? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நீங்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் என்று தேடினால் உங்களுக்கு நிறைய செய்திகளை படித்துக் கொள்ளலாம். அந்த நபித்தோழர் அவரை பற்றி மணித்தியால கணக்கிலே பேசுவதற்கு தகவல்களை முஸ்லிம் அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த இப்னு அப்பாஸ் நபியுடைய பிரார்த்தனைக்கு உள்ளான ஒரு தோழர். ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய சிறிய தந்தைகளிலே ஒருவர் அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மகன்தான் அப்துல்லாஹ். அவரை அப்பாஸுடைய மகன் என்றுதான் அழைப்பார்கள், இப்னு உமர் என்று அழைப்பது போல. இந்த நபித்தோழர் சொல்லுகிறார், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய வசனத்திலே மக்காவிலே வத்து, சுவா, யகூஸ், யவுக், நஸ்ர் என்ற தெய்வங்கள் எல்லாம் இந்த மக்காவிலே இருந்தது. அதையும் முஹம்மது அழைக்க வேண்டாம் என்று சொல்கிறார் என்று சொன்ன அந்த காஃபிர்கள் சொன்னார்கள், உங்களுடைய தெய்வத்துக்காக நீங்கள் சிபாரிசு செய்து அந்த தெய்வத்தை காப்பாற்ற பாருங்கள், உங்களுடைய தெய்வத்துக்காக நீங்கள் குரல் கொடுங்கள் என்று சொன்னார்கள். இவர்களெல்லாம் யார் தெரியுமா என்று சொல்லுகின்ற இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள், ஹாதிஹி அஸ்மாஉ ரிஜாலின் சாலிஹீன். இது சாலிஹான நல்ல மக்களுடைய பெயர்கள். இந்த பெயர்கள் எல்லாம் எங்கிருந்தார்கள்? நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே வாழ்ந்த மக்களுடைய பெயர்கள். இந்த மக்கள் வாழ்ந்த நேரத்திலே அவர்கள் எந்தெந்த இடத்திலே வாழ்ந்தார்களோ அந்த இடத்திலே அவர்கள் நினைவாக நீங்கள் உருவச்சிலைகளை வடியுங்கள் என்று சொன்னார்கள். சைத்தான் சொன்னான். உருவச்சிலை வடிக்கப்பட்டு அப்படியே இருந்தது. அந்த சமுதாயமும் அழிந்து போய் இவர்களுடைய வரலாறு என்னவென்று தெரியாமல் போன காரணத்தினால், பாருங்கள், வரலாறு தெரியாத காரணத்தினால் ஷிர்க் உண்டாகிறது. என்ன நடக்கிறது? சைத்தான் அடுத்த சந்ததியிடம் நீங்கள் அந்த சமுதாயத்தை இவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள், நீங்கள் ஏன் வணங்காமல் சும்மா வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னதோடு சிலை வணக்கம் ஆதம் நபி மரணித்து நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம், ஆதம் நபிக்கும் நூஹ் நபிக்கும் இடைப்பட்ட 1000 ஆண்டுக்கு பிறகு இந்த சிலை வணக்கம் இந்த பூமியிலே வந்ததாக இஸ்லாமிய அறிஞர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். எனவே சகோதரர்களே, இவ்வாறான நல்லடியார்களை நமது மக்களும் என்ன செய்கிறார்கள்? இறைநேசர்கள் அவர்கள் கபரிலே வாழ்ந்து கொண்டு அல்லாஹ் செய்வதையெல்லாம் செய்வதாக கூட பிரச்சாரத்திலே சொல்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொண்டுதான். அதனால் மக்கத்திலே உள்ள காஃபிர்கள் என்ன சொன்னார்கள்? இவர்கள் எங்களுக்கு தரகர்களாக இருப்பார்கள், இவர்கள் எங்களுக்கு பரிந்துரை செய்வார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை
வேறாக பிரித்தான். அவர்கள் முஸ்லிமூன் என்று அழைக்கப்பட்டார்கள். யாரெல்லாம் சிலைகளோடு வாழ்ந்தார்களோ அவர்கள் முஷ்ரிகூன், இணை வைப்பாளர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். குல்யா யுகல் காஃபிரூன் என்று அழைக்கப்பட்டார்கள். எனவே இதை நாங்கள் இந்த நபியுடைய சரித்திரத்தோடு பார்க்கின்ற நேரத்திலே இதற்காக தனது வாழ்நாளை அர்ப்பணித்த இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுடைய இந்த கட்டளையை பூமியிலே நிறைவேற்றுவதற்காக நடமாடி தெரிந்த இந்த தூதரை என்ன செய்தார்கள்? சுவர்க்கத்துக்கு அழைத்த தூதரை கல்லால் அடித்தார்கள். இந்த ஊரிலும் ஒரு இடத்தை நபி சொல்கிறார்கள், கர்னு சாலிப் என்ற ஒரு இடம் எங்க இருக்கிற அல்லாஹு ஆலம் வரலாற்றிலே, மலக்கும் அங்கே அப்து யாலீல் என்பவனால் நான் கடுமையாக தாக்கப்பட்டேன், இரத்தம் வழிந்தோடிக்கொண்டிருந்தது என்று சொல்கிறார்கள். அன்னை ஆயிஷா கேட்டார்கள் என்றெல்லாம் செய்தி இருக்கிறது. உஹது நாளை விட பெரிய சோதனை நாள் வந்ததா என்றெல்லாம் கேட்டார்கள் என்று இருக்கிறது. எனவே சகோதரர்களே, இந்த அல்லாஹ்வுடைய கட்டளையிலே ஆகப்பெரிய கட்டளை அல்லாஹ்வை தூய்மையாக வணங்குவது, இஹ்லாஸாக வணங்குவது, அவன் சொன்னபடி வணங்குவது என்ற இந்த கட்டளையை நாங்கள் நிறைவேற்றுவோம். அதன் பின்னால், அதற்கு பின்னால் தான் நமது அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. எல்லாமல் அல்லாஹு தாலா எதையெல்லாம் கேட்டோமோ பேசினோமோ அதையெல்லாம் நமது வாழ்க்கையில் ஹிதாயத்துக்குரிய வார்த்தைகளாக வரிகளாக மாற்றுவானாக. வாஹர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.